ஸோ எல்லோரும் இந்த ஆப்பிள் புது ஃபோன் அப்டேட் பண்ணியிருக்கிறது, அப்புறம் ஏர்பாடு, அதுக்கப்புறம் வாட்ச், அதை பற்றி பெருசாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ மோஸ்ட் இப்போ எல்லாருமே ஆப்பிள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணாதவங்களுமே இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்கிரேட் அப்படின்றது பண்ணக்கூடியவங்களால் பண்ண முடியும், முடியாதவங்க எப்படி பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் ஒரு ஸ்டேஜில் இருந்துச்சு. பட் இப்போது சின்ஸ் நமக்கு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறவங்க, யூடியூப்பில் வீடியோ போடுறவங்க, ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுறவங்கன்னு வி ஆர் ஹேவிங் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கிறப்போ, அவங்க ஸ்ட்ரீமிங்காக இருக்கட்டும், இல்லை டேக்கிங் வீடியோஸாக இருக்கட்டும், தேர் ப்ரிஃபரிங் ஒன்லி ஆப்பிள். இல்லாமல் லைக் இஎம்ஐ இருக்கிறனால எல்லாருமே அதை ஈஸியாக எடுத்துடுறாங்க. அது வந்துட்டு இப்போது அவசியம் இல்லைன்றதெல்லாம் தாண்டி போய்ட்டு, ஃபஸ்ட்லாம் இவ்வளோ ரூபாய்க்கு எதுக்கு ஃபோன் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போது சாய்ஸுன்றதை தாண்டி நீடுன்ற மாதிரி ஆகிடுச்சு. ஆமாம், ஏன்னா இப்போது வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணுறவங்க, வீடியோ போடுறவங்க கிளாரிட்டியாக இருந்தால் தான் பீப்புள்ஸ் பார்க்குறாங்க. ஸோ அதனால் அவங்க அதை கம்பல்சரி வாங்குகிற மாதிரி இருக்குது. சில பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வாங்கிட்டுருப்பாங்க, வேலை செய்கிறவங்க. இப்போது அந்த மாதிரி எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷனே இல்லை. எனிஒன் ஹூ கேன் பே தி இஎம்ஐ தே கேன் பை அப்படின்ற மாதிரி. அப்படின்னா பேரண்ட்ஸை டார்ச்சர் பண்ணி வாங்குறவங்களுமே இருக்கிறாங்க. என்ன அதில் சில அப்டேட்ஸுமே எடுத்துகிட்டு வந்திருக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இப்போ நீங்கள் ஏர்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் ரேட் சென்சிங் மானிட்டர், லைக் நமக்கு இப்போ வாட்சில் ஃபஸ்ட்லாம் இருக்கும், இப்போ அதை இருந்துட்டு அவங்க இதுக்கு கொண்டு வந்துருக்குறானுங்க ஏர்பாடில். ஸோ நம்ம காதில் பாட்டு கேட்டுகிட்டே ஒர்க் அவுட் பண்ணுறோன்னா நம்மளோட ஹார்ட் ரேட்டை அது மெயின்டைன் பண்ணுற மாதிரி எவ்வளோ இருக்குது, என்ன ஏதாவது வேரியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதில் பார்க்குற மாதிரி சம்திங் எல்லாம் இருக்குது. அதேமாதிரி அந்த ஈவெண்ட்லேயே இருந்துட்டு ஆப்பிள் வாட்சை வச்சு நிறைய பேர் எமர்ஜென்சியால் கூப்பிட்ருக்காங்க. அந்த இடத்துல இஃப் தி டோன்ட் ஹாவ் சம் ஒன் டு ஹெல்ப் ஃபார் தெம், தே ஜஸ்ட் யூஸிங் தி SOS. லைக் இப்போ அதில் கிராஷ் டிடெக்டிங் மாதிரி இருந்துச்சு, ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதில் போட்டிருந்தாங்க. பட் இதெல்லாம் பர்சனல் சாய்ஸ் தான். என்னென்னா அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஆர் நாட் ஃபோர்ஸிங் யுவர் பேரண்ட்ஸ் டு பை திஸ் திங்ன்ற மாதிரி இல்லாமல் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு. அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட அவங்களோட நீட்ஸை தாண்டி ஆஃபீஸ்லலாம் வச்சுருக்காங்க, அது இதுன்ற மாதிரி இல்லாமல் சொசைட்டி வச்சுருக்காங்கன்னு இல்லாமல் இஃப் த போத் ஆஃப் தெம் ஆர் ஓகே அண்ட் தே கேன் அஃபோர்டபுள் டு டூ இட்னா அது வாங்கலாம். அன்லெஸ் இட் இஸ் நாட் அஃபெக்டிங் யுவர் ரெகுலர் நீட்ஸ்.